அன்பர்களே வணக்கம். இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நாம் சொல்லக்கூடிய வாக்கு 100% வாக்குப்பளிதம் உண்டாக பயன்படுத்தக்கூடிய மந்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வாக்குப்பளிதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய வாக்கு அப்படியே பலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய மந்திரங்கள் மூலியமாக வாக்குப்பளிதத்தை உண்டாக்கக்கூடிய முறையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சில பேர்களுக்கு இயற்கையாகவே இந்த வாக்குப்பளித சக்தி சில பேருக்கு இயற்கையாகவே இருக்கும். அவங்க எந்த மந்திரத்தையுமே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் அப்படியே பலிக்கும். சரிங்களா? ஆனால் இதை நிறைய பேர்கள் தக்க வச்சுக்கிறது தெரியாது. சரிங்களா? சில பேருக்கு இயற்கையாகவே அந்த வாக்குப்பளித சக்தி பிறக்கும் போதே அந்த வாக்குப்பளித சக்தி இயற்கையாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அது குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அந்த வாக்குப்பளித இருக்கும். சில நாட்கள் பிறகு அவங்களுக்கு அந்த வாக்குப்பளித சக்திங்கிறது வராது. ஏன்னா அதை தக்க வச்சுக்கிற மாட்டாங்க. தக்க வச்சுக்கக்கூடிய வழிமுறைகள் அவங்களுக்கு தெரியாமல் இருப்பாங்க. சரிங்களா? இது என்னென்னு சுருக்கமாக சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அதிகப்படியான இந்திரிய சக்திகளை வெளியேற்றினாங்கன்னா அவனுடைய வாக்குப்பளித சக்தி குறையும். சரிங்களா? இது போல் அவனுடைய இந்திரிய சக்திகளை அடக்கி ஆண்டான்னா வாக்குப்பளித சக்தி 1000 மடங்கு அதிகரிக்க செய்யுமா. சரிங்களா? இந்த முக்கியமே வாக்குப்பளிதத்துக்கு முக்கியமே இந்திரியங்களை அடக்கி இருந்து தான் அந்த வாக்குப்பளித சக்தி கிடைக்கும். சரிங்களா? அதிகப்படியாக நம்ம இந்திரிய சக்திகளை வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான். சரிங்களா? உதாரணமாக பார்த்தீங்கன்னா, சித்தர்களும் இருக்கட்டும், மகான்கள் இருக்கட்டும், சரிங்களா, அவங்க சொன்னாங்கன்னா அப்படியே அந்த வார்த்தைகள் பலிக்கும். சரிங்களா? அதுதான் அவங்க அந்த இந்திரிய சக்திகளை உடலில் தக்க வச்சுக்கிறதுனால அவங்க சொல்லக்கூடிய வாக்கு அப்படியே பலிக்கிறதுக்கு காரணம். சரிங்களா? சரி, மந்திரங்களை சொல்லி வாக்கு பளிதம் சக்திகளை பெற்றாலும் அதற்கும் சில விதிமுறைகள்லாம் இருக்குது. சரிங்களா? இப்போ இயற்கையாக ஒரு பக்கத்து உங்களுக்கு வாக்குப்பளித சக்தி வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த மந்திரங்களை சொல்லி இந்த வாக்குப்பளித சக்திகளை நம்மளுடைய உடலில் தக்க வச்சுக்கிற போது இதற்கும் சில விதிமுறைகளை நம்ம கடைபிடிச்சா மட்டும்தான் இந்த வாக்குப்பளித சக்தி நம்மளுடைய உடலில் தக்க வச்சுக்கிற முடியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு என்னென்ன விதிமுறைகள் அப்படின்னா, இந்த தீட்டுப்பட்டவங்க வீட்டில் உணவு எடுத்துக்கிற கூடாது. சரிங்களா? அதுபோல் எல்லா இடங்கள்லையுமே போய் எல்லார் வீட்டுகள்லையுமே போய் தண்ணி வாங்கி குடிக்கக்கூடாது. சரிங்களா? அதிகப்படியான இந்திரிய சக்திகளையுமே ஏற்படுத்தக்கூடாது. சரிங்களா? உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை எந்நேரமும் நினச்சிக்கிட்டு நம்ம இருக்கையில் மட்டும்தான் அந்த வாக்குப்பளித சக்திகளை நம்ம பெற முடியும். சரிங்களா? எந்நேரம் தெய்வ சிந்தனையிலேயே இருக்கிற ஒருத்தன் அவன் மந்திரங்களோட பிரயோகம் பண்ண தேவை கிடையாது. அவன் சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தை நினைச்சு சொல்லக்கூடிய அந்த வாக்குகள் எல்லாமே அப்படியே பலிக்கும். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்நேரம் தெய்வ சிந்தனையில் இருக்கணும். சரிங்களா? இந்த எந்நேரம் இந்த தெய்வ சிந்தனையில் இருந்தால் மட்டும்தான் இந்த வாக்குப்பளித சக்திங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த மந்திரம் அவங்க தெய்வத்தின் சக்தியை கொண்டு மட்டும்தான் வாக்குப்பளித சக்திகளை பெற முடியும். அதுக்கு உண்டான மந்திர பிரயோகங்களை தான் நான் அந்த வீடியோ தொகுப்பை நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஏன்னா அந்தந்த இப்போ சில பேர் கருப்பசாமி கும்பிடுவாங்க, சில பேர் பேச்சியம்மன் கும்பிடுவாங்க, சில பேர் காளியம்மன் கும்பிடுவாங்க. இந்த மாதிரி அவங்கவுங்க வணங்கக்கூடிய தெய்வத்தின் மூலமாக இந்த வாக்குப்பளித மந்திரத்தை சொல்லி இந்த வாக்குப்பளித சக்திகளை பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? இந்த கோவில் வச்சு குறி சொல்கிறவங்களா இருக்கட்டும், சரிங்களா, அருள்வாக்கு சொல்கிறவங்களா இருக்கட்டும், ஜோதிடர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி யார் வேணாலும் இருக்கட்டும், இந்த குறி சொல்கிறவங்க யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்க இந்த மந்திரத்தை அவங்க தெய்வத்தை நினச்சி சொல்லி வந்தாங்கன்னா இந்த வாக்குப்பளித சக்தி அருமையாக வேலை செய்யும். சரிங்களா? நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரம் தான் இந்த வாக்குப்பளிதம் உண்டாகக்கூடிய மந்திரம். சரிங்களா? இந்த மந்திரத்தை எப்படி நம்ம பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா, இந்த மந்திரத்தை உங்கள் தெய்வத்தை நினச்சி மட்டும்தான் இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ண முடியும். சரிங்களா? இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு காலம் நேரம்
இது இத்தனை நாள் சொல்லணுமா அப்படிங்கிறது வந்து கிடையாது. இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் எப்பப்பெல்லாம் உங்களுடைய தெய்வத்தை நினைக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து பிரயோகம் பண்ணிட்டு வரலாம். சரிங்களா? இதுக்கு இப்போத்தான் சொல்லணும், இத்தனை நாள் தான் சொல்லணும், இத்தனை தடவை தான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இங்கே குறிப்பிடலை. சரிங்களா? அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் எப்பப்பெல்லாம் உங்கள் தெய்வத்துக்கு பூஜை பண்ணுறீங்களோ, எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தெய்வத்தை நினைக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி செஞ்சுக்கிடலாம். சரிங்களா? இந்த மந்திரம் என்னென்னா, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீ. இஷ்ட தெய்வத்துடைய பெயர் அந்த கொடுத்துருப்பேன் பாருங்கள், இந்த இஷ்ட தெய்வத்துடைய பெயர். அந்த இஷ்ட தெய்வத்துடைய பெயருக்கு பதிலாக நீங்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வத்தின் பெயரை சேர்த்துக்கணும். எடுத்துக்காட்டு, ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீ காளிகாயே மம வசம் வாக்குபலிதம் சித்திக்க சிவா அப்படிங்கிற மாதிரி நம்ம வணங்கக்கூடிய தெய்வத்தின் பேரை சேர்த்து இந்த மந்திரத்தை சொல்லணும். சரிங்களா? இப்படித்தான் இந்த மந்திரங்களை வந்து நம்ம பிரயோகம் பண்ணணும். இந்த மந்திரத்தை சுத்தபத்தமாக இருந்து மட்டும்தான் ஜபிக்கணும். சரிங்களா? மற்ற நேரங்களில் வந்து சொல்லக்கூடாது. சரிங்களா? குளிச்சுளிச்சு சுத்தமாக இருந்த நேரம் மட்டும்தான் அந்த மந்திரங்களெல்லாம் பிரயோகம் பண்ணும். சரிங்களா? இது போல் மந்திரங்களை பிரயோகம் பண்ணி இந்த வாக்குப்பளித சக்திகளை பெற்று பயனுள்ளதாக